மாலை வணக்கம். எங்களுடைய அவகால சிந்தனையை கொடுப்பதற்காக Father Raj, Salesian priest. He's a pastor at St. Benedict, so he's joining us to reflect with us, to help us understand எங்களுடைய அவகால சிந்தனைகளை நல்ல விதமாக அமைதியாக பக்குவமாக இறைவார்த்தையை கேட்டு தியானிப்பதற்காக வழிநடத்துவதற்காக இருக்கின்றார். என்னோடு சேர்ந்து இந்த வேளையிலே ஃபாதர் ராஜ் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னுடைய குரல் எல்லாம் கேட்குதா? நல்லா கேட்குதா? அப்போ தூங்க மாட்டீங்க. இந்த ஒரு நாள் தியானத்துக்கு நீங்கள் வந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த தியானம் செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தியானத்துக்கு நீங்கள் தயாராக வந்துருக்கீங்களா? ஒரு நாள் இங்கே செலவு செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக வந்துருக்கீங்களா? என்ன ஆயத்தம் பண்ணி வந்திருக்கீங்க? என்னம்மா பைபிள் கொண்டு வந்துருக்கீங்களா? கையில் ஒன்றும் இல்லையா? மொபைல் தானே அது பைபிள். அது மொபைல் ஃபோன் வந்து எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்துருக்கீங்க? ரெண்டு மூணு பேர். அது முழுமையான பைபிள் இல்லை, அது அன்றைய வாசகங்கள் இருக்கும். அது ஏறக்குறைய பைபிள் மாதிரி, ஆனால் அது பைபிள் இல்லை. சரி, நம்ம ஏதாவது வெளியில பிக்னிக் போறோம்னா எல்லாம் ஆயத்தம் பண்றோம் இல்லையா? சாப்பாடு ரெடி பண்ணுவோம், பாய் தலை எடுத்து போவோம், போர் எடுத்து போவோம், அப்புறம் விளையாட்டு சாமான்கள் எடுத்து போவோம், குழந்தைகளுக்கு தேவையான எடுத்து போவோம். ஆனா தியானத்துக்கு வரும்பொழுது எவ்வளவு ஆயத்தமா நம்ம வர்றோம். அதுலேயும் குறிப்பா இன்றைக்கு நான் வந்து விவிலியத்தின் அடிப்படையில தான் பேச போறேன். பைபிள்ல இருந்து தான் நான் நிறைய எடுத்து நான் பேச போறேன். அதனால நீங்க பைபிள் கொண்டு வந்திருப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சிருக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். மொபைல் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பைபிள் அதில் நீங்க வச்சிருப்பீங்க. அநேகமா அருள் வாக்கு வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் அருள் வாக்கு வச்சிருக்கிறீங்க? பைபிள் மொபைல்ல இருக்கா? அதை எடுத்து வச்சுக்கோங்க, திறந்து வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இடையிடையே வாசகங்கள் வாசிப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். என்ன பிரச்சனைனா, இப்போ நான் இந்த கையில் வச்சுக்கிறது வந்து புதிய ஏற்பாடு. ஆனால் இது வந்து 2024 ஒரு திருத்தங்கள்லாம் செய்து புதிதாக வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய மொழிபெயர்ப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு புதிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி 97 ஒன்று வெளியிட்டாங்க தமிழக திருச்சபையிலிருந்து. அது வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்லி பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க 97. இப்போ அதுலேயும் கொஞ்சம் திருத்தங்கள்லாம் செய்து இப்போ 2024 போன வருஷத்துக்கு முன்னாடி இதை புதிய மொழிபெயர்ப்பு கொண்டு வந்தாங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் கையில் வச்சுக்கிறது இதுக்கும் இல்லை மொபைலில் அருள்வாக்கு ஆப்பில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தொடர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, இங்கே யாரா எந்த இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ஃபாதர் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். சென்ட் பெனடிக்ட்ஸ் எட்டோபிகோவில் சென்ட் பெனடிக்ட்ஸ் சர்ச்சில் இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன். கனடா வந்து 10 ஆண்டுகள் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் அல்பர்டாவில் எட்மண்டனில் பாஸ்டராக வேலை செய்திருந்தேன் சென்ட் ஜான் பாஸ்கோ சர்ச்சில். நான் ஒரு சலீசிய குருவானவர். குருவாகி 27 ஆண்டுகள் ஆகுது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில், தமிழ்நாட்டில். அண்ணன் அமல்ராஜ் அங்கே மேலே நிற்கிறத பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ணனை நல்லா தெரியும். அமல்ராஜ் ஒரே ஊர் தான், திருநெல்வேலி. இந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தேன். இலங்கையில் ஓராண்டு நான் பணி செய்திருக்கிறேன். 2003 ஆண்டு ஜனவரி தொடக்கம் 2004 ஜனவரி வரையிலும் இலங்கையில் மன்னாரில் செபஸ்டியார் கோயிலில் தங்கியிருந்து முள்ளிக்குளத்தில் பங்கு பணிகள் நாங்கள் செய்துருந்தேன். அது போகிறதுக்கு முன்னாடி முல்லைத்தீவில் ஒரு மாதம் தங்கியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் தான் பணி செய்யணும்னு போனேன், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அது கிடைக்கல. அதனால் மன்னாருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த மன்னாரில் ஓராண்டு நான் பணி செய்தேன். பிறகு 2014 மறுபடியும் போய் மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய குருவானவரையும்
வார்த்தைகளுக்கு நாம் செல்வோம். நம்மை நாம் ஆயத்தம் செய்வதற்கு உதவியாக இப்பொழுது நாம் தூய ஆவியானவருடைய ஒரு பாடலை அனைவரும் சேர்ந்து பாடி தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். பவுலடிகளார் மிக அழகாக சொல்வார், எப்பொழுதெல்லாம் நம்மால் ஜெபிக்க இயல முடியவில்லையோ அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் செயலாற்றி நமக்காக பரிந்து பேசுகின்றார். நமது பெருமூச்சுகளை ஜெபமாக தந்தையிடம் ஆவியானவர் எடுத்துச் செல்கின்றார் என்று பவுலடிகளார் மிக அழகாக சொல்வார். அந்த நம்பிக்கையோடு அந்த இறை வார்த்தை மீது விசுவாசம் கொண்டவர்களாக இப்பொழுது தூய ஆவியானவருடைய வரங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தூய ஆவியானவர் வல்லமையோடு நமது மத்தியில் எழுந்தருளி வந்து நமக்குள் அவர் செயலாற்ற வேண்டும், நமக்காக பரிந்து பேச வேண்டும் தந்தையிடம். நமது ஆழ்மன ஏக்கங்களையும் பெருமூச்சுகளையும் ஜெபமாக தந்தையிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவருடைய பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? எழுந்திருப்போமா? பாடல் எண் 2.
ஜெபித்த பொழுதெல்லாம் தனது அன்பு சீரர்களை தன்னோடு அவர் அழைத்துச் சென்றார். இதோ இந்த நல்ல நாளில் உமது திருமகன் இயேசு கிறிஸ்து தான் எங்களையும் இன்று ஒன்று கூட்டி சேர்த்திருக்கின்றார். உமது வார்த்தையை நாங்கள் கேட்கவும் தியானிக்கவும், உமது அன்பை சுவைக்கவும், உமது அன்பிலே நாங்கள் வாழவும் அவர்தாமே எங்களை இன்று கூட்டி சேர்த்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்ற நல்ல தகப்பனே. இந்த நல்ல நாளில் உமது ஆவியை நிறைவாக என் மீது பொழிந்தருளும். கேட்பவர்களுக்கெல்லாம் தாராளமாய் உமது ஆவியை நான் தருவேன் என்று வாக்கு தந்தீரே நல்ல தெய்வமே. இதோ இந்த நல்ல நாளில் உமது ஆவியானவரை எங்களில் குடியிருக்கச் செய்து உமது வார்த்தையை நாங்கள் வல்லமையோடு கேட்கவும், உமது வார்த்தையை அன்னை மரியாதை போல எமது மனதில் இருந்து நாங்கள் சிந்திக்கவும் தியானிக்கவும், உமது வார்த்தையின் வழியில் நாங்கள் வழி நடத்தி செல்லவும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். உமது அன்பு சீரர்களாக, உமது அன்பின் சாட்சிகளாக இந்த உலகில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். இதன் மூலமாக நாங்கள் உமது அன்பு பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளுமாய் எமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தந்தையே, நாங்கள் அனைத்து எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்காக பரிந்து பேசும். உமது அன்பு மகனின் சீரர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. அண்ணன் தம்பிங்க 2 பேர் பாட்டி வீட்டுக்கு கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாட்டி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அறைக்கு கொண்டு போயிட்டு போய் படுத்துக்கோடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசங்களும் படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ பாட்டி ஞாபகப்படுத்திருக்காங்க, டேய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் சொல்லிட்டு படுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஜெபம் சொல்லிட்டு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. பசங்க 2 பேரும் பெட்டுக்கிறதுல முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. சின்ன பையன் பொடியர் மட்டும் சத்தமா ஜெபிக்கிறான். Dear Lord, please this Christmas I like to have a mountain bike and an Xbox. அப்படி ரொம்ப சத்தமா உரக்க ஜெபிச்சான். உடனே அண்ணங்கார பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு இடி அடிச்சுட்டு, டேய் கடவுள் என்ன செவிடாடா, ஏன்டா இப்படி சத்தம் போட்டு ஜெபிக்கிற, அமைதியா ஜெபிக்க தெரியாது. கடவுள் செவிடு இல்லைன்னு எனக்கு தெரியும். பாட்டி பக்கத்துல பாட்டி காலையில் பல நேரங்களில் நாம் என்ன ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், யார்கிட்ட ஜெபிக்கிறோங்கிறது தெரியாமலே நம்ம பல நேரங்களில் ஜெபிச்சுக்கிறோம் இல்லையா? அந்த பொடிய மாதிரி நமக்கு காரியம் நம்ம என்னன்னாலும் செய்வோம். கடவுள்கிட்ட நமக்கு காரியம் என்னன்னாலும் செய்வோம், கடவுள்கிட்ட பேர பேசுவோம் இல்லையா? பல நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கு. ஆக நாங்கள் இன்னைக்கு முதல்ல இந்த 1 மணி தியானம் ஜெபத்தை பற்றி உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் இந்த ஜெபத்தை பற்றி பேசலாம்னு நினைச்சேன்னா, இதை நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு 28 ஆண்டுகள், நான் குருவாகி 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்தியாவில், இலங்கையில், நெதர்லாண்ட்ஸில் மற்றும் இங்கே கனடாவில் பல இடங்களில் பல கோயிலில் நான் குருவாக பணியாற்றிருக்கிறேன். பல இடங்களில் பாசங்கீதம் கேட்கறது உண்டு. பாசங்கீதம் கேட்கும் பொழுதெல்லாம் முதல்ல சொல்றது, ஜெபம் பண்ண முடியல, எனக்கு ஜெபிக்க வரல, ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் பொதுவாகவே பாசங்கத்தினர் மக்கள் சொல்லக்கூடியது.
அப்போ உண்மையிலே ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக நாம் ஜெபிக்கணும் அப்படிங்கறது ஒரு அடிப்படையான அந்த ஒரு புரிதல் இல்லாம நம்ம பல நேரங்களில் ஜெபிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஆகையினால்தான் இன்றைக்கு ஜெபத்தை பற்றி உங்களோடு கலந்து சிந்திக்கலாம் என்று நான் நினைச்சது. இப்போ சமீபத்தில் இந்த கோயிலில் நாங்கள் இப்போ ஒரு 5-6 திருமணத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ப்ரீநம்ஷியல் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தெரியும் உங்களுடைய குழந்தைகளுக்குலாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த இதில் கேட்போம், ஹவ் ஆஃப்டன் டு யூ ப்ராக்டிஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி மணமக்கள்கிட்ட, புதுசாக வரக்கூடிய மணமக்கள்கிட்ட கேட்குறோம், டு யூ ப்ராக்டிஸ் யுவர் ஃபெய்த். உடனே ஆமான்றோம். அப்புறம் அடுத்த கேள்வி, அந்த ஃபார்ம்லேயே அடுத்த கேள்வி, ஹவ் ஆஃப்டன் அண்ட் வேர் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அது வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்படி கொஞ்சம் நேரம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு ஐ ப்ரே டெய்லி பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்னு ஒரு சுருக்கமான ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நான் திருப்பி கேட்பேன், ஹவ் ஆஃப்டன் அண்ட் வேர் அப்படின்னு கேட்பேன். டெய்லி டெய்லி அட் ஹோம். அப்போ ஜெபம்னா அவங்களுக்கு வந்து கோயிலில் இந்த வீட்டில் அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி கிரேஸ் சொல்றது, இல்லைன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் எப்படி அவங்க நம்பி தானே ஆகணும், வேற வழி இல்லையே. அப்போ நான் கேட்பேன், இல்லை வீட்டில் நீங்கள் தனியாக ஜெபிக்கிறது இருக்கட்டும், கோயிலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டா, யா சம்டைம்ஸ் அப்படிமா. இன்றைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் தே கம் இல்லையா, சம்டைம்ஸ் தே கம் டு தி சர்ச். அதனால அது எப்படி உண்மையிலே அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஃபெய்த் எப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்க, அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனால இன்றைக்கு முதல்ல இந்த முதல் ஒரு மணி நேரம் இந்த ஜெபத்தை பற்றி உங்களோடு பேசலாம்னு நான் நினைச்சேன். அதிலும் சுருக்கமாக விவிலியத்தின் அடிப்படையில் விவிலியத்துல இயேசு செய்த அருமடையாளங்கள்ல ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கறத தான் நான் முதல்ல உங்களோட நான் கலந்து பேச விரும்புகிறேன். விவிலியம் கூறக்கூடிய பக்தி முயற்சிகள்ல முதன்மையானது ஜெபம். விவிலியம் முழுக்க தொடக்க நூல்ல இருந்து திருவழிபாடு வரையிலும் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பொதுவானது ஒன்று ஜெபம். அப்போ இந்த விவிலியம் நமக்கு ஜெபம் என்றால் என்னன்னு சொல்றது. முதல்ல நம்ம பார்க்கிறோம், விடுதலை பயண நூல் 3:14 பார்க்கிறோம். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. ஐ ஆம் ஹூ ஐ ஆம், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. அப்படின்னா கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அப்புறம் எது ஜெபம், அப்புறம் எது ஜெபிக்கணும்? கடவுள் தான் நம்மோட எப்பொழுதுமே இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம போய் ஜெபிக்கணும்? கடவுளுக்கு தெரியாதா நான் அடுத்த என்ன செய்ய போறேன், என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? கடவுளுக்கு தெரியாதா? எதுக்கு நான் போய் ஜெபிக்கணும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை பல நேரங்களில் நம்மகிட்ட வருது. ஆனா அதே விடுதலை பயண நூல்ல 33வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசே கடவுளிடம் முகமுகமாய் ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். அதுதான் ஜெபம். ஒரு நண்பனிடம் பேசுவது போல நாம் கடவுளிடமும் பேச வேண்டும். முகமுகமாய் தரிசித்து முகத்துக்கு நேரம் நம்ம பேசுறது தான் உண்மையான ஜெபம். தொடக்க நூல் 18வது அதிகாரத்துல ஆபிரகாம் இறைவனோடு கொள்கின்ற ஜெப உரையாடலை நாம் பார்க்கிறோம். அந்த சோதோம் நகரை அழிப்பதற்கு முன்பாக கடவுள்கிட்ட பேரை பேசுற மாதிரி பேசுறாரு. நம்ம ஒருத்தர் எப்படி பேரை பேசுறோமோ அதே போல ஆபிரகாமும் ஒரு பேரம் பேசுவது போல, 50 பேர் இருந்தால் இந்த நகரத்தை அழிக்காமல் விட்டு விடுவீரா? ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேட்கிறார். அப்புறம் யோசிக்கிறார், 50 பேரா இருக்க மாட்டாங்க, ஒரு 40 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் விட்டு விடுவீர்களா? திருப்பி ஆபிரகாம் கேட்கிறார். திருப்பி 30, 20, 10 ஒரு பேரம் பேசுற மாதிரி கடவுள்கிட்ட பேசுவது, அதுதானே ஜெபம். அதான் ஆபிரகாம் நமக்கு கற்றுத் தருகின்றார். யாக்கோபு பல முறை இறைவனிடம் மன்றாடி ஆண்டவரிடமிருந்து ஆசீர் பெற்றார் என்று தொடக்க நூல் 32வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பல முறை கடவுளிடம் வேண்டி கடவுளிடமிருந்து ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொண்டார் யாக்கோபு. தாவீதரசருடைய ஜெபம் நமக்கு ஒரு நூலாக, புனித நூலாகவே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. திருப்பாடல்கள் 150 தாவீதரசருடைய பாடலாக ஜெபமாக நமக்கு விவிலியத்தில் தரப்பட்டிருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெபித்தார்,
என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இயேசு லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்படுகிறது, வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். வழக்கத்தின்படி எப்போ ஒரு தடவை சொல்லப்படுறதுக்கு போகல. தான் இறைமகன் என்று இயேசு அறிந்திருந்தும் கூட வழக்கம் போல, எப்பொழுதுமே வழக்கம் போல அவர் தொழுகை கூடத்துக்கு சென்று ஜெபித்தார், மறைநூலை வாசித்தார் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 12 வயது 11 வயது காணாமல் போனது கூட எருசலேமாவை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தனது பெற்றோர்களோடு, அது யூத மத வழக்கம், யூத மதத்தினுடைய சட்டம், அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு ஒவ்வொரு வருடமும் வர வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டத்தின்படியே இயேசுவும் தனது பெற்றோர்களோடு சென்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த பெற்றோர்களோடு மட்டுமல்ல, பிறகு பொது வாழ்வுக்கு வந்ததுக்கு பிறகு கூட 30 வயசு கடந்த பிறகு கூட இயேசு தொடர்ந்து எருசலேம் ஆலயத்துக்கு சென்று வந்தார் என்பதை நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கணும். எதுக்கு போனார்? ஜெபிப்பதற்கு தானே போனார். அவனுடைய பொது வாழ்வில் அவர் பிஸியா இருந்தார். போற இடமெல்லாம் மக்கள் அவரை நெருக்கடித்துக் கொண்டு வந்தாங்க. அவருடைய போதனையை கேட்கவும், அவருடைய கைப்படவும், அவருடைய நிழல் பட வேண்டும் என்றும் கூட மக்கள் அவரிடம் திரளாக வந்தார்கள் என்று விவிலியம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். இருந்தாலும் கூட மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் அவர் தனியாக சென்று, தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று ஜெபித்தார் என்று விவிலியம் முழுக்க நாம் அதை பார்க்கிறோம். ஆக இயேசு தனக்கு ஜெபம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அவர் ஜெபித்தார். தான் இறைமகன், கடவுளுடைய மகன் என்று அறிந்திருந்தும் கூட தந்தையோடு உரையாட வேண்டும் என்பதை உணர்ந்து தந்தையிடம் உரையாடுவதற்காக, ஜெபிப்பதற்காக தனிமையில் அவர் சென்றார். காலையில் கருக்களில் சென்று ஜெபித்தார். மார்க்கு நற்செய்தி 1:35. காலையில் கருக்களில் சென்று ஜெபித்தார். சூரியன் விடுகிறதுக்கு முன்னாடியே போய் ஜெபித்தார். இங்க சூரியன் விடிஞ்சு 10 மணி 11 மணி ஆனாலும் எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் குளிர், அது குறை சொல்ல முடியாது. ஆனா குளிர காரணம் காட்டி 10 மணி 11 மணி ஆனாலும் என்சி நம்மளால ஜெபிக்கிறதுக்கு முடியல. இயேசு காலையில் கருக்களில் சென்று ஜெபித்தார். மார்க்கு 1:35. இரவு முழுவதும் ஜெபித்தார். மார்க்கு நற்செய்தி 6:46. இரவு முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தனது திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஜெபித்தார். செய்ய போறது ஒரு பெரிய காரியம், தன்னால் மட்டுமே அதை செய்ய முடியாது என்று இயேசு அறிந்திருந்து, ஏன்னா தனக்கு பிறகு தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். அந்த 12 அப்போஸ்தலரை நம்பிதான் தனது பணியினை துவங்குகின்றார். அப்புறம் அந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்காக எப்படி தேர்ந்தெடுத்தார்? சும்மா நீ வா, நீ சும்மா இருக்கியா, நீ வா அப்படின்னா கூப்பிடலையா. அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், 4000 பேருக்கு உணவளிக்கலையா, 5000 பேருக்கு உணவளிக்கலையா, எல்லாரும் அவர் தேடி போனவங்க தானே. அது மட்டும் இல்லாமல் 72 சீடர்கள் இயேசுவோடு எப்பொழுதுமே இருந்தாங்க. அந்த 72 பேரை தான் 2 பேராக பல ஊர்களுக்கு அவர் அனுப்பி வைத்தார் என்று நாம் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த 72 பேர்ல இருந்து ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார் இயேசு. பேரை சொல்லி அவர்களை அழைக்கிறார். அந்த 12 பேரையும் தான் தேர்ந்தெடுக்கின்றார். ஆக அந்த தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக போய் ஜெபித்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார். தனது திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்ததற்கு முன்பாக ஜெபித்தார் என்பது லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்கு 6:12. லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக 2 நாட்கள் அவர் ஜெபித்தார். லாசர் சுகம் இல்லாம இருக்கிறார், உடனே வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மார்த்தாவும் மரியாவும் அனுப்பிச்சு வச்சாங்க. இயேசுக்கு செய்தி அனுப்பிச்சு வச்சாங்க. இயேசு உடனே போலியே, இயேசு உடனடியா போல, 2 நாட்கள் கழித்தா போற. போன பிறகுதான் கேட்கிறாங்க, நீ முன்னாலே வந்துதான் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே, ஞாபகம் வாசம், ஏன் அவர் 2 நாள் உடனே போல, ஏன் 2 நாள் காலம் தாழ்த்தினார்? கடவுளுடைய தந்தையுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்தார். 2 நாட்கள் அவர் ஜெபித்து 3ஆம் நாள் அவர் போனார். லாசரை உயிர்ப்பிப்பதன் மூலமாக தனது உயிர்ப்பையும் அங்கு முன்னறிவிக்கின்றார், மறைமுகமாக முன்னறிவிக்கின்றார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்தார். அப்பவும் தன்னுடைய சீடர்களை அழைத்துக் கொண்டு
அவர் தான் அழைத்து போறார், வாங்க போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு தன்னுடைய சீடர்களையும் அழைத்து சென்று அவர் ஜெபித்தார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய ஜெபமே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையுமே நான் போற்றுகிறேன். அருமையான ஒரு ஜெபம், இயேசுடைய ஜெபம், இயேசுடைய வார்த்தைகளில் இயேசு ஜெபித்த ஜெபம். தந்தையை போற்றி புகழ்வார். ஆக விவிலியம் முழுக்க ஜெபத்தினுடைய தேவை, ஜெபத்தினுடைய அத்தியாவசியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா பல நேரங்களில் நமக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அப்படியே நாம ஜெபித்தாலும் சரியா ஜெபிக்கிறது இல்லை. ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஏதோ நம்ம தேவைக்காக மட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை, ஏன் பட்ட காலம் படுது, கெட்ட குடியே கெடுக்குது, ஏன் ஆண்டவர் அப்படின்ட்டு பல பேர் மன்றாடுவதற்கு, இன்னும் அழுது புலம்புவதற்கு தான் நம்ம ஜெபத்தை பயன்படுத்தி கொள்கிறோம். உண்மையிலே ஜெபம் தான் என்ன, எப்படி ஜெபிக்கணும், எப்படி விவிலியத்துல மக்கள் ஜெபித்தார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி இயேசுனுடைய அரும் அடையாளங்கள்ல, அவர் செய்த புதுமைகள்ல ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கறது மட்டும்தான் நான் இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். அதனால மற்ற ஜெபங்கள் எல்லாம் நான் விட்டு விட போறேன். அதான் மற்றெல்லாம் முக்கியம் இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஃபோக்கஸோட நம்ம இந்த தியானம் செய்யணுங்கிறதுக்காக இயேசுடைய அருமடையாளங்களை மட்டும்தான் நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அதுல ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல காணா ஒரு திருமணம், யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1:11. யாராவது வாசிக்கிறீங்களா? பைபிள் வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான், இருந்தாலும் அதை வாசித்தோம்னா அந்த வாசித்து நம்ம இது பண்றது ஈஸியா இருக்கும். யார் எடுத்தீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சைரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சைரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். சரி, அதுக்கு மேல நமக்கு தெரியும், அதனால நம்ம விட்டுருவோம். இது மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? 6 கல் தொட்டி இருந்தது. அந்த 6 கல் தொட்டில போய் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. இயேசு போனாரு, அந்த தொட்டிலிருந்து தண்ணியை மோண்டு கொடுத்து போய் மேற்பாளர் கொடுத்து பரிமாணம் சொன்னாரு. மேற்பாளர் கொடுத்து என்னடா இவ்வளவு நல்ல ஒயின் இவ்வளவு நேரம் வச்சுருந்தீங்கடா, ஏன்டா அது முன்னாடி கொண்டு வரல அப்படின்னு மேற்பார்வையாளர் கேட்டார். அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. இப்போ இதுல எப்படி ஜெபம்? இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். அன்னை மரியாள் அந்த இடத்துல அவர்தான் இந்த புதுமையை துவக்கி வைக்கிறார். அங்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அன்னை மரியாள் தான் புரிந்து கொள்கின்றார். ஆனா ஒரு திருமணம், இயேசுவும் இருக்கிறார், இயேசுவின் தாய் மரியாவும் இருக்கிறார், ஆனாலும் அங்க பிரச்சனை. பல நேரங்களில் நான் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன். இயேசு இருந்தார், அன்னை மரியாளும் இருந்தார்கள், இருந்தாலும் அங்க பிரச்சனை இருந்தது. அதனால திருமணத்துல பிரச்சனையே வராது, யாரும் கடவுள் வராது. ஜபிக்கிறதுனால, அருட்சாதனங்களை பெற்றுக் கொள்வதனால பிரச்சனையே வராது அப்படின்னு ஒரு பொழுது நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்டா குடும்பத்துல பிரச்சனை கேள்வி கேட்காதீங்க. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 2 மனிதர்கள் சேர்ந்து வாழ்ந்தாலே பிரச்சனை தான். அதனால குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்குது, திருமணத்துல பிரச்சனை இருக்குங்கிறது சாதாரணம், அது ஒண்ணும் புதுசு இல்ல. நான் டெய்லி ஜெபிக்கிறேன், நான் டெய்லி கோயில் போறேன், நான் கோயில் போகாத நாள் இல்ல, நான் கோயிலுக்கு செலுத்தாத காணிக்கை இல்ல. ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை, ஏன் என் திருமணத்துல பிரச்சனை, ஏன் மகன் வீட்டுல பிரச்சனை, ஏன் என் மகனுக்கு பிரச்சனை? கேள்வி கேட்காதீங்க. பிரச்சனைகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். இயேசு மரியாவும் இருந்த கானா திருமணத்துல பிரச்சனை இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு அவமானம். நன்றி. அன்னை மரியாளும் இயேசுவும் இருந்த அந்த இடத்துல பிரச்சனை இருந்தது.
அன்னை மரியாள் தான் அந்த பிரச்சனை எடுத்து போறாங்க. அன்னை மரியாள் அதை உடனே பாக்குறாங்க. பெண்களுக்கு தானே தெரியும் எங்க பிரச்சனை இருக்கும் இல்லையா? அது குறிப்பா திருமண வீட்டுல பெண்களுக்கு தான் தெரியும் எங்கடா பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். உடனே அதை கையாளுவதற்கும் அவங்களுக்கு தான் புரியும். உடனே போய் இயேசுல போய் சொல்றாங்க. இயேசுவும் என்ன பதில் சொல்றாரு? சரி உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. அன்னை மரியாளுக்கு அவரு உடனே கீழ்ப்படியல, தாய்க்கு உடனே கீழ்ப்படியல. அம்மா என் நேரம் இன்னும் வரலையே, என்ன பண்ண சொல்றீங்க? கைகளுவ பாக்குறாரு இயேசு, நடுவ பாக்குறாரு. ஆனாலும் அம்மா மரியாள் விடல. அவர்கிட்ட ஒண்ணு சொல்லல, இயேசுட்ட ஒண்ணு சொல்ல. டேய் மகனே ஏதாவது செய்யடா, உரிமையோட சொல்லிக்கலாம். அன்னை மரியாள் சொல்லல. ஆனா அந்நியாள்கிட்ட போய் சொல்றாங்க, அவர் சொல்வதெல்லாம் நீங்க செய்யுங்க, அவர் கண்டிப்பா செய்வார் எனக்கு தெரியும், நீ போய் செய்யுங்க. அன்னை மரியாள் மகன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் தான் அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. பிரச்சனைகள் இருந்தாலும், திருமண வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், அன்னை மரியாள் இயேசு மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையினால் அங்கு ஒரு முதல் அற்புதம் நடைபெறுகிறது. ஆக இங்கு அந்த இயேசுடைய தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னாரே, அதுதான் அங்கு அன்னை மரியாள் செய்கின்ற ஜெபம். உண்மையான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எதுவுமே கைகூடாது, கடவுளே ஜெபத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலும் கூட நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த தொடர்ந்த நம்பிக்கையில் தான் அற்புதங்கள் நடைபெறும். அதைத்தான் காணவர் திருமணத்துல நம்ம மிக அழகாக பார்க்கணும். அடுத்து யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 46 யாராவது கொஞ்சம் வாசிங்க. அரசு அலுவலர் மகன் குணமாதல். வாசிக்கிறீங்களா? சரி, நான் வாசிக்கிறேன். அடுத்தது உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். சரி, அதுக்கப்புறம் போய் குணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்தையும் வாசிக்கிறதுனா கொஞ்சம் நேரம் பார்த்தது, அதனால சுத்தமா பார்ப்போம். அரசு அலுவலர் இயேசுவிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்து தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தன்னுடைய மகன் சாகு கிடக்கிறான்றதுனால தான் போய் இயேசுவிடம் போறாரு. இயேசுவிடம் இதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனா இயேசு உடனடியா செய்யலையே. மறுபடியும் பாருங்க, இயேசு சோதிக்கிறார். இயேசு அவருடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். என்ன சொல்றாரு? அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். உடனடியா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லல. ஏண்டா இன்னும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஒரு கடினமாக தான் கேட்கிறார். அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். இயேசுக்கு ஒரு டெஸ்பரேஷன் அதுல வருது பாருங்க, அவருடைய வார்த்தைகளே வெளியில வருது. ஆனாலும் அந்த அரசு அலுவலர் விட்டு விடல, அதுக்கு பதில் சொல்லல. ஆமா நீங்க வந்து செய்யணும் அப்படிலாம் சொல்லல. உடனே என்ன சொல்றாரு? ஐயா, என் மகன் இறக்குமுன் வா, சாகடா, இப்ப போய் நம்ம இதெல்லாம் பேசிட்டு நேரம் இல்ல, வாங்க அதில் இதை செய்யுங்க, அப்புறம் பேசிக்குவோம். என் மகன் சாகுமுன் இறக்குமுன் வாரும் என்று கேட்டார். உடனே இயேசு என்ன சொல்றாரு? நீர் புறப்பட்டு போகும், உன் மகன் பிழைத்துக் கொள்வார். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லல இயேசு. ஆனால் அவருடைய நம்பிக்கையை பார்த்து நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். பையன் நலமா இருந்தான். ஆக இந்த நம்பிக்கை
பல நேரங்கள்ல நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றதா? இயேசு கண்டிப்பா நமக்கு இதை செய்வார், நான் போய் ஜெபித்தால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜெபம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை, ஒரு ஆழமான நம்பிக்கை பல நேரங்கள் நமக்கு இருக்கிறது. நம்ம நம்பிக்கை பல நேரங்கள் கடந்து போய்விடுது. கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, ஒரு நேரம் ஜெபிக்கிறோம், 2 நேரம் ஜெபிக்கிறோம், 3ஆவது நேரம் அப்படியே கடந்து போயிடும். என்னடா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, நானும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், காலகாலமா ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், என் ஜெபம் எதுவும் கேட்கறது இல்லையே, இந்த கடவுளுக்கு காது இருக்குதா, கண்ணு இருக்குதா? பல நேரங்களில் நமது நம்பிக்கை தளர்ந்து போய்விடுகிறது. நாம் தொடர்ந்து ஜெபிப்பது கிடையாது. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா இதுல நம்ம பார்க்கிறோம், இந்த அரசு அலுவலர் தொடர்ந்து இயேசுவிடம் போகிறார், கேட்கிறார், பெற்றுக்கொண்டார். அந்த அற்புதம் நடந்த பிறகு ஒரு 4 வசனம் கழிச்சு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். ஒரு 4 வசனத்துக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏன்னா அவருடைய நோய் நீங்கியதை பார்த்து இயேசு எப்போ சொன்னாரோ, நீ போ, வீடு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான்னு சொன்ன அதே நேரத்தில், அதே நொடியில் அவருடைய மகன் பிழைத்துக் கொண்டான் என்பதை அவர் போய் பார்க்கிறாரு, தெரிந்து கொள்கிறார். அப்பொழுது அவரும் அவருடைய வீட்டார் அனைவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டனர். அதே போலதான் நம்ம போன அந்த கானாவூர் திருமணத்தை பத்தி நம்ம சொல்லும் பொழுது, கானாவூர் திருமணத்துல அதே மாதிரிதான் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த பிறகு அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் அப்படிங்கிறத யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா அந்த கானாவூர் திருமணத்துக்கு இயேசுவும் இயேசுவின் தாய் மரியாவும் சீடர்களும் உடன் சென்றிருந்தார்கள். அப்போ அந்த சீடர்கள் பார்க்கறாங்க, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இங்க இந்த அரசு அலுவலரும் அவருடைய வீட்டார் அனைவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டனர் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நம்பிக்கை ஆழப்படுத்தப்படுகிறது. தாங்கள் கண்ட அந்த அற்புத செயலினால் அவருடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுகிறது. அடுத்து லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்துல இயேசுனுடைய தலைமை குருவினுடைய பணியாளரை தாக்கி அவருடைய வலது காதை பேதுரு துண்டித்தார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இயேசுவும் அதை தொட்டு குணமாக்கினார். தன்னுடைய இறுதி நேரத்தில் கூட, கைது செய்யப்படுகின்ற பொழுது கூட, கெத்செமனி தோட்டத்துல யூதாஸ் முத்தமிட்டு காட்டு கொடுக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போது பேதுரு என்ன செய்யறாரு, ஒரு வாளை எடுத்து அந்த அரசனுடைய பணியாளருடைய காதை, மார்க்குஸ் இல்லையா, அவனோட காதை வெட்டி விடுறாரு. இயேசு அந்த நேரத்தில் கூட ஒரு புதுமையை செய்யறாரு. அவன் கேட்கலையே, ஆண்டவரே கால் போயிடுச்சுன்னு கேட்டானா? இல்லையே. நமக்கு எப்பொழுதும் நல்லது செய்வதற்கு இயேசு எப்பொழுதுமே தயாரா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். அவருக்கு நேரமும் கிடையாது. நேரத்தெல்லாம் கடந்தவர் கடவுள், அனைத்தையும் கடந்தவர் கடவுள், அதனால கடவுள். ஆகவே எப்பொழுதும் நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்கு தேவையானவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார், தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் கேட்பதற்கு நாம் தயங்குகின்றோம், நம்பிக்கையில் தளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இது ஜெபிக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, பிறருக்காக ஜெபித்தல், பரிந்துரை ஜெபம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிந்துரை ஜெபம், பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். பிறருக்காக ஜெபித்தல், பிறருக்காக பரிந்துரைத்தல். அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும், அந்தோனியார் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும், செபஸ்தியார் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல நாமும் பிறருக்காக பரிந்துரைக்கலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வேணும், அவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடைபெறணும் அப்படி சொல்லி நாமும் பிறருக்காக ஜெபிக்கிறோம். இது பரிந்துரை ஜெபம். இந்த பரிந்துரை ஜெபமும் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நூற்றுவ தலைவரின் பணியாளர் குணமடைதல். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5வது வசனம் உள்ளது. யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 8:5 முதல். இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்கு வாரத்தால் விழுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீ என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் குணமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார்,
வேறொருடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் யாரிடம் இத்தகைய நம்பிக்கையை நான் ஒரு நிமிஷம் நீங்க வாசிக்கிறது வந்து மத்தேயு 8 அதே பகுதி வந்து லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்துல நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியை வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 7:1 முதல். இயேசு இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகூமுக்கு சென்றார். அதே பகுதி நான் முதல்ல வாசித்த அதே பகுதி, அது முதல்ல வாசித்தது மத்தேயு நற்செய்தியிலிருந்து, இப்பொழுது வாசிக்கிறது லூக்கா நற்செய்தியிலிருந்து. வாசிக்க அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இப்போது உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். என்ன ஆர்வம்? இவர் நல்லவர், இவர் எங்களுக்கெல்லாம் நல்லது செய்திருக்கிறாரு. ஏன்னா நூற்றுவ தலைவர் வந்து ரோமை பேரரசுக்கு கட்டுப்பட்டவர், ஒரு ரோமை ஆட்சியை சார்ந்தவர். அதனால இவங்க யாரு? யூதர்களுடைய மத தலைவர்கள், மூப்பர்கள், அவர்களை அனுப்பி நீ போய் இயேசுவிடம் கேளுங்க. இயேசு ஒரு யூதர் தானே, அதனால யூதர்கள் போய் கேட்டா இயேசு செய்வார்ங்கிறது அந்த நூற்றுவ தலைவனுக்கு, அந்த ரோமை இவனுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகையினால் தான் நூற்றுவ தலைவன் படை வீரர் அவன் என்ன சொல்றான், நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லி அனுப்புவான். அவங்க என்ன செய்யறாங்க? நல்லா ரெக்கமெண்ட் பண்றாங்க, சும்மா சொல்லல, நல்லா ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீர் வந்து உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவர். அவரை பத்தி சொல்றாங்க, அவர் நம்ம மக்கள் மீது அன்பு உள்ளவர். ஏன்னா பொதுவா ரோமை வீரர்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்தினாங்க, அடிச்சு துன்புறுத்தினாங்க, கப்பம் வாங்கி ரொம்ப துன்புறுத்தினாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப அன்புள்ளவர், நம்ம மக்களை மரியாதையா நடத்துறாரு, இவர் நல்லவர், அதனால இவருக்கு நீங்க உதவி செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து கேட்கிறா? யூத மத தலைவர்கள் இயேசுவிடம் வந்து அந்த நூற்றுவ தலைவனுக்கு உதவி செய்யுமாறு, அவருடைய மகனை குணமாக்குமாறு, பணியாளரை குணமாக்குமாறு இயேசுவிடம் வேண்டிக் கேட்டுக்கொண்டார், பரிந்துரைக்கின்றார்கள். இயேசுவிடம் வந்து பரிந்துரைக்கின்றார்கள். அந்த பரிந்துரையை ஏற்று இயேசு உடன் செல்கின்றார். அவர்களோடு சென்று அவர்களுக்கு அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார் என்பதை நாம் அதுல பார்க்கிறோம். சரி, அடுத்து சீமோனுடைய மாமியார் இதே போல பரிந்துரை ஜெபம் அங்கேயும் லூக்கா நற்செய்தி 4:38. லூக்கா நற்செய்தி 4:38. அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். யாரு? இயேசு தொழுகை கூடத்தை விட்டு வெளில போறாரு. போகும்பொழுது அவருடைய சீடர்கள் உடன் போறாங்க. அவங்க வந்து இயேசுவிடம் சீமோனுடைய மாமியார் சுகமா இருக்கிறாரு, காய்ச்சல் அப்படின்னு சொல்லி அவருக்கு இயேசுவிடம் சொல்றாங்க. உடனே இயேசு அவர்களோடு சென்று அவர்களை அந்த காய்ச்சலை கடிந்து கொள்கிறார். அவர் வந்து அந்த காய்ச்சல் அவரை விட்டு செல்கிறது. மீண்டுமாக ஒரு பரிந்துரை ஜெபத்தை நாம் இங்கு விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். சீமோனுடைய மாமியாருக்காக கூட அந்த சீடர்கள் இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றார்கள். ஆக பரிந்துரை ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். மறுபடியும் பல நேரங்கள் நாம் நமக்காக தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவனே எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, எனக்கு உடல்நலம் தேவை, என் குடும்பத்துக்கு இது தேவை, அது தேவைன்னு சொல்லி நமக்காக தான் பல நேரங்கள் நாம் ஜெபிக்கிறோம். வந்து பிறருக்காக எத்தனை முறை நாம் ஜெபிக்கிறோம்? ஒரு பிற நலத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய விசுவாசத்துக்காகவும் அவருடைய விசுவாசத்துக்காகவும் கண்டிப்பாக இயேசு அற்புதங்களை செய்வார். விவேகத்தில் நாம் பார்க்கிறோம், நமது ஜெபங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அதிலும் குறிப்பாக நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது நமது ஜெபத்தை கண்டிப்பாக இயேசு கேட்கின்றார். ஜெபத்தினுடைய இன்னொரு ஆஸ்பெக்டை பார்க்க போறோம். தொழுநோயாளர்கள்
இயேசுவிடம் வந்து குணம் பெறுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 12வது 13வது வசனம், 2 வசனங்கள். லூக்கா 5, 12, 13. அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அம்மா நீங்க எது வாசிக்கிறீங்க? நான் சொன்னது லூக்கா 5, 12. நீங்க வாசித்த பகுதி நல்ல பகுதி, அதை ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன். இயேசு இரவெல்லாம் ஜெபித்து பிறகு தனது 12 சீடர்களை அவர் அழைத்தார் என்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதை தான் நீங்க வாசித்தீங்க. இப்போ நீங்க வாசிக்க வேண்டியது லூக்கா 5, 12. இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? அதான் இந்த இதுல நம்ம பார்க்க வேண்டியது. அவர் எப்படி உட்காருமா, அவர் எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரை இயேசுவை கண்டு அவரது காலில் விழுந்து, டோட்டல் சரண்டர், அப்சல்யூட் சரண்டர். அவருடைய காலில் விழுந்து, காலில் விழுவதுங்கிறது 2 இதை குறிக்கின்றது. முதலாவது, அவர் கடவுள், என்னை விட மிக பெரியவர் கடவுள். அவர் கடவுள் என்று நாம் ஏற்றுக்கொள்வதனால் காலில் விழுவது. இரண்டாவது, என்னை முற்றிலுமாக நான் அவருக்கு தந்து விடுகின்றேன். டோட்டல் அப்சல்யூட் சரண்டர். அதுலதான் அவருடைய நம்பிக்கை வெளிப்படுது. அவர் தன்னை முற்றிலுமாக அடிபணிந்ததனால்தான் அந்த நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுகின்றது. அவர் வேண்டுகின்றார், ஆண்டவரே நீ விரும்பினால் எனது நோயை உம்மால் நீக்க முடியும். இயேசுவும் சும்மா சொல்லல, சரி போ நீ போ உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி அனுப்பல. இயேசு அடுத்த நம்ம வாசிக்கிறோம், அடுத்த வசனம் வாசிக்கிறோம். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அதனால அந்த இயேசுடைய அந்த மிக அந்த மனித தன்மை மிக அழகாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். தொட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த மற்ற பணியாளர் என்ன சொன்னாரு? நீ போ, உன் மகன் குணமாயிருப்பான். அது சொன்ன நேரத்துல அவன் மகன் எங்கேயோ தூரமா இருப்பான், அவன் குணமாயிட்டான். அப்படி குணமாக்கி இருக்க முடியும். இந்த தொழுநோயாளரை தொட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிப்பா நீ போயிட்டு வாப்பா, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லியிருந்தானா அவன் குணமாயிருப்பான், அவன் போயிருப்பான். இயேசு அப்படி விடல. இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, ஒவ்வொரு வார்த்தையும் விவிலியத்துல தரப்பட்டிருக்கின்றது என்றால் அது நமக்கு ஒரு படிப்பினையை தருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சும்மா எழுதல, இதெல்லாம் இறை வார்த்தைகள், தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு படிப்பினையை தந்து கொண்டிருக்கிறது. இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் என்றார். ஏன் அப்படி செய்கிறார்? என்ன காரணம்? அந்த தொழுநோயாளருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்பட்டது? இயேசுடைய காலில் விழுந்து பணிந்து வணங்கி கேட்டுக்கொண்டார். அதன் மூலமாகத்தான் அவருடைய நம்பிக்கை வெளிப்பட்டது. ஆக நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை தான் நமது ஜெபத்துக்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க இயலாது. ஜெபித்தாலும் ஒன்றும் நமக்கு நடக்காது. ஆழமான நம்பிக்கை இல்லாமல் நாம் வெறுமனே வார்த்தைகளை ஜெபிப்பதனால் பிரயோஜனம் இல்லை. பல நேரங்களுடைய நம்மளுடைய ஜெபம் எல்லாம் வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்குது. ஆயிரம் தான் இயேசு சொல்றார், என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதெல்லாம் என்ன சொல்ல வர முடியாது. நீ 1000 முறை ஆண்டவரே சொல்லு, நீ 1000 முறை ஜெபமால சொல்லு, வெறும் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அஸ்திவாரமாக நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆழமான நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். அந்த ஆழமான நம்பிக்கை வெளிப்படுத்துறது தான் நம்மளுடைய ஜெபம் ஈடேறும், நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை பற்றி இன்னொரு புதுமையை நாம் பார்க்கலாம். முடக்கவாதமுற்றவர். லூக்கா நற்செய்தி 5வது. இப்ப நான் 2 இது சொன்னேன். ஒண்ணு வந்து பரிந்துரை ஜெபம் சொன்னேன், 2வது நம்பிக்கை சொன்னேன். இது ரெண்டுமே இணைந்ததாக வரக்கூடியதுதான் இந்த முடக்கவாதமுற்றவரை இயேசு குணமாக்குதல். லூக்கா நற்செய்தி 5:18.
எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். சரிம்மா. முடக்குவாதமற்ற ஒருவர், அவரை 4 பேர் சுமந்துட்டு வராங்க. உள்ள போக முடியல, ஏன்னா ரொம்ப கூட்டமா இருந்தது. அதனால என்ன பண்றாங்க, மேல் கூரையை பிரித்து கொண்டு அவர் முன்னாடி இறக்குறாங்க. இந்த காட்சி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல எவ்வளவு ஆழமான நம்பிக்கை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கணும். கொண்டு வரவங்க யாரோ 4 பேர் கொண்டு வராங்க. முடக்குவாதமற்றவர் கேட்டாரா கேட்கலையா நமக்கு தெரியல. ஆனா 4 பேர் சுமந்துட்டு வராங்க. நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். யாரோ 4 பேர் தான் அவங்க சுமந்துட்டு வராங்க. கொண்டு வராங்க. இயேசு முன்னாடி கூட்டம் இருக்குது, திரும்ப போயிருக்கலாம். நானா இருந்தா கண்டிப்பா நான் அப்படிதான் செய்திருப்பேன். எப்பா உள்ள இடம் இல்லப்பா, நேரம் இல்லை, போயிடுவோம், திரும்ப போயிடுவோம். கண்டிப்பா நான் அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் அப்படிதான் நான் செஞ்சிருப்பேன். என் சிந்தனை அப்படியா தான் இருந்திருக்கும். முடியல, இடம் இல்லை, கஷ்டப்பட வேண்டாம், ஒன்னையும் தூக்கிட்டு போகணும் கஷ்டம், அவருக்கும் கஷ்டம், எதுக்குள்ள போகணும், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிருக்கேன். போயிருந்தா அற்புதம் நடந்திருக்காரு. யாரோ ஒருத்தருடைய வீட்டுல இயேசு இருக்கிறாரு. அவங்க வீடு கிடையாது, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரு இயேசு. அந்த வீட்டுல மேல கூரை மேல ஏறி அந்த கூரை பிச்சு விட்டுருவீங்களா? உங்க வீட்டா இருந்தா விட்டுருவீங்களா? இல்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த பகுதியை நம்ம பல முறை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இது இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுல தான் இயேசு இருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு அவங்க கொண்டு வராங்க, உங்க வீட்டு கூரை பிரிக்கிறாங்கன்னா நீங்க விட்டுட்டு இருப்பீங்களா? பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்ப அந்த கூரை பிச்சுட்டு அந்த கூரை வழியாக 4 பேர் அதை கைத்து போட்டு இறக்குறாங்க. ஆக இயேசு அந்த 4 பேருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். இங்க வந்தவனுடைய நம்பிக்கையை காட்டிலும் அந்த 4 பேர், பிரியமானவர்களே, அதுதாங்க பரிந்துரை ஜெபம். அதுதான் பரிந்துரை ஜெபம். பிறருக்காக, மற்றவர்களுக்காக இயேசுவிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு ஞானத்துக்கு வந்திருக்கீங்களே, யாரை கொண்டு வந்திருக்கிறீங்க? உங்க மனசுல நீங்க யாரை கொண்டு வந்திருக்கிறீங்க? இயேசுவிடம் கேட்டு பாருங்க. அப்ப ஜெபம்னா எனக்காக ஜெபிக்கிறது, தனக்காக ஜெபிக்கிறது மட்டும் ஜெபம் இல்ல, பிறருக்காக நாம் ஜெபிக்கணும். 4 பேர் அந்த முடக்கமற்றவரை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால கடத்துறாங்க. இன்னைக்கு நீங்க யாரை கொண்டு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு யாருக்காக நீங்க ஜெபிக்க விரும்புறீங்க? யார் உங்களுடைய மனதில் நீங்க சுமந்து வந்திருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க, கேட்டு பாருங்க. உங்களை யாருக்காக ஜெபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவரை முன்னாடி இறக்கின பிறகு நம்ம இங்க தெளிவா வாசிக்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கை கண்ட இயேசு. யாரு? முடக்குவாதமற்றவருடைய நம்பிக்கை இல்ல, அவர்களுடைய நம்பிக்கை. அந்த 4 பேருடைய நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படிங்கிறார். மறுபடியும் பாருங்க, இதுல இயேசு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படிங்கிறார். பல நேரங்களுடைய நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய சுகவீனங்கள், நம்மளுடைய உடல் நோய்கள் are called psychosomatic. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, சைக்கோசோமேட்டிக். பல நேரங்களுடைய நம்மளுடைய உள்மன ஆழ்மன பிரச்சனைகளால் தான் நம்மளுடைய உடல்ல பாதிப்பு வருது. நிறைய பாதிப்புகள், நிறைய நோய்கள் வந்து நம்மளுடைய ஆழ்மன பாதிப்புகளினால் வரக்கூடியது. பல நேரங்களில் நம்மளுடைய கோபங்கள் தான் ஒரு புண்ணாவோ, என்ன சொரியாசிஸ் சொல்றாங்கல்ல, சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி பல நேரங்களில் ஒரு சைக்கலாஜிக்கல் சிக்னஸ். அது நம்முடைய உள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் வரக்கூடியது. தீராத கோபங்கள், மன்னிக்கப்படாத கோபங்கள், கோபதாபங்கள், அதனால் வரக்கூடியதான் பல நேரங்கள் பல பிரச்சனைகள். ஆகத்தான் இயேசு அழகாக தெளிவா சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உன் உடல்கள் குணமானதுன்னு சொல்லல, உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உன்னுடைய பாவத்தை நீ ஏற்றுக்கொண்டு நீ மன்னிப்பு பெற்றாலே உன்னுடைய உடல் நோயெல்லாம் குணமாயிடும். அதுதான் அற்புதம். அதனால இப்போ 2வது வந்து மத்தியானம் சாப்பாடு பிறகு நம்ம பாவ சங்கீதம் செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம். பாவத்தை பற்றி நம்ம அதை பேச போறோம். ஆக இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து
இவருக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். அவருடைய அந்த பரிந்துரையினால் அந்த பரிந்துரை ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு அழகான ஒரு பகுதி லூக்கா நற்செய்தி 8 அதுல இருக்கிறோம் 40. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 40வது. இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர். அப்பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயிர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். ஏனெனில் 12 வயதுடைய அவருடைய ஒரே மகள் சாகும் தருவாயில் இருந்தார். இயேசு அங்கு செல்லும் வழியில் மக்கள் கூட்டம் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது. 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பன் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப் போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைத்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஒருவர் வந்து, உம்முடைய மகள் இறந்து விட்டார், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார். இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு, அவள் பிழைப்பாள் என்றார். வீட்டுக்குள் வந்ததும் பேதுரு, யோவான், யாக்கோப்பு, சிறுமியின் தாய், தந்தை ஆகியோரை தவிர எவரையும் அவர் தம்மோடு உள்ளே அனுமதிக்கவில்லை. அவளுக்காக அனைவரும் மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவோ, அழாதீர்கள், இவள் இறக்கவில்லை, உறங்குகின்றாள் என்றார். அவள் இறந்து விட்டாள் என்று அறிந்திருந்ததால் அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். அவர் அவளது கையை பிடித்து, சிறுமியை எழுந்திடு என்று கூப்பிட்டார். சரிம்மா, ரொம்ப பெரிய வாசகம். இப்போ வாசிக்கணும்னா நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லலாம். இது வந்து இதோடு தான் நம்ம கடைசியாக நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். கடைசியாக நம்ம காணக்கூடிய ஒரு அற்புத செயல். இது வேணும்னா இதை கடைசியாக வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து 2 அற்புதங்கள் நடக்குது. ஒரே வாசகத்தில் 2 அற்புதங்கள் நடந்து, ஆங்கிலத்தில் இதை வந்து சாண்ட்விச் நரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நற்செய்தி பகுதிக்கு பெயர் வந்து சாண்ட்விச் நரேஷன் அப்படிம்பாங்க. 2 அதாவது ஒரே புதுமை 2 பகுதியாக பிரிந்து நடுவில் இன்னொரு புதுமையை சொல்லி வைக்கிறார் இல்லையா? நடுவில் இன்னொரு புதுமை, வேறொரு புதுமை. 2 யாயிர் மகனை பற்றி முதல்ல தொடக்கமும் கடைசியும் வருது. அதுக்கு இடையில அந்த 12 ஆண்கள் நோயப்பட்ட பகுதி வர்றதுனால இதுக்கு வந்து சாண்ட்விச் நரேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இதை சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல தியானத்துக்கான ஒரு நல்ல ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதி நிறைய சிந்திக்கிறதுக்கு, நிறைய இதில் தியானிப்பதற்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக 2-3 விஷயங்களை மட்டும் போட்டுட்டு நான் காட்ட வருகிறேன். முதல்ல யாயிர் ஜெபக்கூட தலைவர். ஒரு தலைவர் இயேசுவிடம் வந்து அவருடைய காலில் விழுந்து தம்முடைய வீட்டுக்கு வருமாறு வேண்டிக் கொண்டார். ஒரு தலைவர், யூதர்களுக்கு தலைவர். அந்த யூதர்களுக்கு தலைவராக இருந்தவர், தொழுகை கூட தலைவராக இருந்தவர்
விழுந்து வேண்டிக் கொண்டார். தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முதலாவது பகுதி. அப்புறம் இரண்டாவது, இந்த பெண் 12 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்த பெண் வருகிறார். அவர் இயேசுடைய மேலாடையை தொடுகின்றார். இதுல பாருங்க, இந்த ரெண்டு இந்த சாண்ட்விச் நரேஷன் நான் சொன்னல, ரெண்டு குணமளிக்கும் பகுதியை நம்ம ஒன்னா வாசித்தோம் இல்லையா? ஒன்று யாயின் மகள், மற்றொன்று இந்த பெண். இரண்டுமே பெண்களை பற்றியது. இந்த புதுமையில இரண்டு முக்கியமான நபர்களும் பெண்கள் தான். ஒன்று வயது முதிர்ந்த பெண், இன்னொன்று 12 ஆண்டுகள் வயதான பெண். அவளுக்கு 12 வயசு, ஆனா அந்த அம்மாவுக்கு 12 ஆண்டுகளாக அவர்கள் இது இரத்த போக்கினால் அவர் வருந்தினார். இரத்த போக்கினால் வருந்தியது 12 ஆண்டுகள். அந்த பெண் யாயுடைய மகளுக்கு வயது 12. இரண்டு பகுதியிலே நம்ம பார்க்கிறோம், இயேசுடைய காலில் விழுந்துதான் வேண்டினார்கள். யாயும் ஆண்டவருடைய காலில் விழுந்தார். அதே போல இந்த 12 ஆண்டுகள் குணமில்லாத பெண்ணும் இயேசுக்கு பின்னால் அவருடைய ஆடையினுடைய மேலாடையினுடைய ஓரத்தை தொடுகின்றார். அவரும் இயேசுக்கு முன்னால். பிறகு இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? இயேசுக்கு முன்னால் அவருடைய காலில் விழுந்து பணிந்து, அந்த பணிந்து விழுதல், அந்த சரண்டர், டோட்டல் சரண்டர், அப்சல்யூட் சரண்டர் சொல்றேன், அதுலதான் அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுது. எத்தனை முறை நாம் ஆண்டவரை பணிந்து வேண்டியிருக்கணும். சில நேரங்களில் கோயிலில் வரக்கூடிய யங் பீப்புளை பார்த்தாலே சில நேரம் அப்படியே மாதிரி கஷ்டமா இருக்கும். வருவாங்க, அப்படியே நிற்பாங்க, எங்கேயோ ஒரு சினிமா தேட்டருக்கு நிற்கிற மாதிரி, இல்லைன்னா ஏதோ விளையாட்டை பார்க்க வந்த மாதிரி அப்படியே நிற்கிறது. ஒரு முழந்தாள் படிக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஜெனுஃப்ளெக்ஷன் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் யாரும் சொல்லி தரதும் இல்லை, யாரும் செய்யறதும் இல்லை. ஆண்டவரை பார்க்குறோம், முட்டி போடணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே வருவாங்க, அப்படியே நிற்பாங்க, அப்படியே நின்றுட்டு அப்படியே ஏதோ கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. நன்மை வாங்க வரும்போது இன்னும் கஷ்டமா இருக்குது. ஏதோ பிரசாதம் வாங்குறது கூட நல்லா வாங்குவாங்க. கோயிலில் போய் பிரசாதம் வாங்கினா கூட கொஞ்சம் பயபக்தியோட வாங்குவாங்க. நீங்கள் வாங்குறத பார்த்தா இன்னும் தெருவில் கடையில் ஸ்வீட் வாங்குற மாதிரி அப்படி ஒன்று எடுத்து போயிட்டு பணிந்து வணங்குதல்ங்கிறது இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்திலே இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னா அது தேவையே இல்லாத மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் எப்படி நம்மளுடைய நம்பிக்கை நம்ம வெளிப்படுத்துறோம்? யோசித்து பாருங்க, எப்படி நமது நம்பிக்கையை நாம் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த புதுமையில ரெண்டு புதுமையிலுமே இயேசுக்கு முன்னால் அவர்கள் பணிந்து வணங்கி வேண்டினார்கள். அதுலதான் அவருடைய நம்பிக்கை வெளிப்படுது. இந்த சின்ன சின்ன காரியங்களை நம்மளுடைய நம்பிக்கை வெளிப்படுத்தாம ப்ரொஃபஷனா போய் ஒரே சர்வேஷனே விசுவசிக்கிறேன் மனப்பாடமா சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? அது யாருக்கு தெரியாது. அது சொல்றது ஈஸி. ஒரே சர்வேஷனே விசுவசிக்கிறேன், வானம் பூமியும் படைத்தவர் ஆண்டவர், மனப்பாடமா சொல்லிடலாம். ஆனா அது வெளிப்படுத்தணும்ல, வார்த்தைகள் இல்லாமல் செயலில் காட்டுறது எப்படி? ஆண்டவரை பணிந்து வணங்கி வேண்டும். அது ஜெபத்தினுடைய மற்றொரு ஒரு முக்கியமான ஒரு கூறு. அப்புறம் அந்த 12 ஆண்டுகள் வருத்திய அந்த பெண் ஆண்டவருடைய அந்த மேல் ஆடையினுடைய விழுமை தொட்டாலே போதும்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தொட்டாங்க, அவங்களும் குணப்படுறாங்க. எத்தனை முறை நாம் நன்மையை வாங்கிடுறோம். ஆண்டவரை நம்ம முழுமையாக நம்முடைய கரங்களை நம்ம ஆண்டவரை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? அந்த பெண்மணிக்கு இருந்த அந்த விசுவாசத்தில் ஒரு பகுதியாவது நமக்கு இருந்தா? எத்தனை முறை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம தேடி போற மாதிரியோ அவர் எத்தனை முறை நம்ம தேடி வந்திருக்கிறார். எத்தனை முறை நாம் அவரை பெற்றுக்கிறோம். கையில வாங்கினாலும் சரி, நாக்கில வாங்கினாலும் சரி, எல்லாம் வாங்கினான். என்னை பொறுத்தவரை நாக்கில வாங்குறது இன்னும் மோசம். அந்த நாக்கால என்னென்ன பேசுறோமோ பேசிவிட்டு அதே நாக்கால வாங்கிடுறோம் ஆண்டவர், இல்லையா? கூடாத வார்த்தைகள் அந்த வாயில நாக்கில தான் வருது. இருந்தாலும் ஆண்டவரை அந்த நாக்கில தான் வாங்குறோம். அது ரெண்டாவது, அங்க போகலன்னா அது மத்தியால பார்த்துக்கோ. ஆனாலும் அந்த நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவருடைய அந்த மேலாடையினுடைய விழுமை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்கிற அந்த நம்பிக்கை நாம் இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்கள், எத்தனை புதுமைகள் நடந்திருக்கணும். அடிப்படையில் அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறோமோ, அப்படி
அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு கேட்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரெண்டு புதுமைகளையும் ஒன்று, ரெண்டு இடத்துலயுமே இயேசுவை வந்து எண்ணி நகையாடுகின்றார்கள். முதல்ல பாருங்க, அந்த அம்மா வந்து தொட்ட உடனே இயேசு கேட்கறாங்க, யார் என்னை தொட்டது? உடனே பக்கத்துல இருந்த சீடர்கள்லாம் நக்கலா கேட்கறான், யோ இவ்வளவு கூட்டம் இருக்குது, எல்லாம் இடிச்சு குடிச்சிட்டு வர்றா, நீ இதுல வந்து யார் தொட்டான்னு கேட்குறீங்க, இது கேள்வி ஆயிடுது. இயேசுவை பார்த்து நக்கலா தான் கேட்கறாங்க. இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு கூட்டத்துல யார் என்னை வந்து தொட்டதுன்னா எல்லாம் தான் ஒண்ணு இடிச்சுட்டு இருக்கிறான், எல்லாம் தான் இடிச்சான். அவனுக்கெல்லாம் புதுமை நடந்ததா? நடக்கலையே. எல்லாரும் தானே கை நீட்டி நன்மை வாங்குறோம், எல்லாருக்குமா நடக்குது. ஆக அந்த நம்பிக்கை எண்ணம், நம்பிக்கை ஆழமான ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம ஆண்டவரிடம் ஜெபிக்கிறதுனால பல நேரத்தில் இந்த நம்மளுடைய என்ன ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லையோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க இன்றைக்கு நான் நடக்கின்றேன். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வசிக்குதோ? நான் பேசுறேன் நேரம். சரி. ஆக இன்றைக்கு ஜெபம் என்றால் என்ன? சுருக்கமா ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம முடிச்சிடறேன். சாரி ஒரு நிமிஷம். ஆக ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்துக்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டியது ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, தளராத நம்பிக்கை, சோர்ந்து விடாத ஒரு நம்பிக்கை. இந்த சோர்ந்து விடாத நம்பிக்கையின் மூலமாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரிடம் பணிந்து வணங்கி நாம் வேண்டும். நம்மளுடைய நம்பிக்கையை நமது செயல்களில் காட்டணும். கோயிலுக்கு வருவது, ஆண்டவரை பணிந்து வணங்குவது, நமது நம்பிக்கை வார்த்தையாக மட்டுமல்லாமல் செயலிலும் அது நமக்கு அது காட்டப்பட வேண்டும். மூன்றாவதாக நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமது ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தளர விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையை கடந்து விடுவது வந்து சாத்தானுடைய வேலை. அவனுக்கு அந்த வேலையை நமக்கு இல்லாமல் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக இன்றைய நாள் உணர்ந்து கொள்வோம். ஜெபிப்பதற்கு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் உடனிருந்து நமக்காக அவரும் ஜெபிக்க வேண்டும். நமது ஏக்க பெருமூச்சுக்களை ஜெபமாக அவர் எடுத்துச் செல்ல வேண்டும். அவை ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் ஆவியானவருடைய துணையோடு நம்பிக்கையை தளர விடாமல் பிறருக்காகவும் ஜெபிக்க முயற்சி.